பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் கடந்த மாதம் 9ஆம் தேதி பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ், பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன், பொருளாளராக திலகபாமா ஆகியோர் மேலும் ஓராண்டிற்கு பதவியில் நீடிப்பார்கள் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் அன்புமணி கூட்டிய பொதுக்குழு கூட்டம் சட்டவிரோதம் என தேர்தல் ஆணையத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம் அனுப்பினார். பாமக நிறுவனர் மற்றும் தலைவரான ராமதாஸின் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு கூட்டத்தையும் கூட்டுவதற்கு அன்புமணிக்கு உரிமையில்லை என்றும் கூறிய அவர், சாதாரண செயல் தலைவர்தான் என்றும் ராமதாஸ் தரப்பில் முறையிடப்பட்டிருந்தது. இதனால் பாமகவில் கடும் குழப்பம் நிலவி வந்தது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணியின் ஆதரவாளரான வழக்கறிஞர் பாலு, அன்புமணி தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதாக தெரிவித்தார். தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கான பதவி காலம் 2026 ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை நீட்டித்து இந்த 3 முக்கியமான முடிவுகளை தேர்தல் ஆணையம் எங்களுக்கு வழங்கியிருக்கிறது. கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்பதையும் உறுதி செய்திருக்கிறார்கள். இன்னொரு கூடுதலான செய்தி, பாட்டாளி மக்கள் கட்சிக்கான சின்னம் மாம்பழம் சின்னமும் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தேர்தலின் போது சின்னம் ஒதுக்குவதற்கான A ஃபார்ம், B ஃபார்ம் கையொப்பமிடுவதற்கான அங்கீகாரம் என்பதும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பாமக தலைவராக அன்புமணியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததை வரவேற்று சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அன்புமணியின் ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பாமக நிறுவனர் ராமதாஸின் ஆலோசனைப்படியே செயல்படுவோம் என்றும் பாலு திட்டவட்டமாக தெரிவித்தார். அவர் நிறுவனராக கொண்டுதான் இந்த பயணத்தை தொடங்குகிறோம். அவருடைய ஆலோசனை அடிப்படையில், அவருடைய கருத்துக்கள் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எங்களுடைய பயணம் என்பது தொடர்கிறது. எனவே கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா என்பதில் எந்த மாற்றம். தேர்தல் ஆணையம் மாம்பழம் சின்னத்தை மட்டுமே அங்கீகரித்தது என்றும் அன்புமணியை தலைவராக அங்கீகரிக்கவில்லை என்றும் சேலம் மேற்கு தொகுதி பாமக எம்எல்ஏ அருள் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தலைவர் பொறுப்பில் இருந்து செயல் தலைவராக நியமிக்கப்பட்ட அன்புமணி ராமதாஸுக்கு பொதுக்குழுவை கூட்ட அதிகாரம் இல்லை என்று கூறினார். தலைவர் பதவியிலிருந்து மாற்றிவிட்டோம், அவர் செயல் தலைவர் தான், பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பானை நாங்க கொடுத்தாச்சு. எங்க கொடுத்தாச்சு? தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்தாச்சு. அதையெல்லாம் மறைத்து, அந்த உண்மையெல்லாம் மறைத்து இந்த மாதிரி ஒரு கடிதம் வந்ததாக சொல்லுகிறார்கள். இதனுடைய உண்மைத்தன்மையும் எங்களுக்கு தெரியல, அதனுடைய காரணமும் எங்களுக்கு தெரியல. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம். வேலூர் மாவட்டத்தில் பாலாறு மற்றும் கவுண்டன்யா மகாநதி ஆறுகளில் இருசக்கர வாகனத்தில் வந்து மணலை திருடிச் செல்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலாறு மற்றும் கவுண்டன்யா மகாநதி ஆறுகளில் மணல் அள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குடியாத்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் நூதன முறையில் இருசக்கர வாகனங்கள் மூலம் மணல் திருடில் ஈடுபடுகின்றனர். இருசக்கர வாகனத்தில் மணலை திருடிச் செல்லும் காட்சிகள் வெளியான நிலையில் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனியில் கடந்த மாதம் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாமில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று கூறி மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காமாட்சிபுரம் பகுதியில் கடந்த மாதம் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கைகள், சக்கர நாற்காலி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலரை கண்டித்து தேனி மாவட்ட ஆட்சியரகம் எதிரே மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரிபாக் மாவட்டத்தில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 3 நக்சல் தலைவர்கள் கொல்லப்பட்டனர். அந்த பகுதியில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் மற்றும் ஜார்க்கண்ட் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது மறைந்திருந்த நக்சல்கள் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டனர். அவர்களை பிடிக்க வீரர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 முக்கிய நக்சல் தலைவர்கள் கொல்லப்பட்டனர். அவர்கள் குறித்து தகவல் கொடுத்தால் 1.5 கோடி ரூபாய் வரை சன்மானம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.
மணிப்பூர் மாநிலத்தில் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. இம்பால் மாவட்டத்தில் கனமழையால் அங்குள்ள இருள் ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டது. ஆற்றிலிருந்து வெளியேறிய வெள்ளம் தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை சூழ்ந்தது. அந்த பகுதியை கடல் போல காட்சியளிக்கும் நிலையில் அங்கு சிக்கிக் கொண்டவர்கள் டிராக்டர்கள் மூலம் மீட்கப்பட்டனர். பேட்மிண்டன் வீராங்கனையும் நடிகர் விஷ்ணு விஷாலின் மனைவியுமான ஜுவாலா கட்டா இதுவரை 30 லிட்டர் தாய்ப்பாலை தானம் செய்துள்ளார். ஏப்ரல் மாதம் 2வது குழந்தைக்கு தாயான ஜுவாலா அரசு மருத்துவமனைக்கு தொடர்ந்து தாய்ப்பால் தானம் செய்து வருகிறார். தாய்ப்பால் தானம் குறித்து கடந்த ஆகஸ்ட் மாதம் அவர் பதிவிட்டிருந்தார். அதில் தாய்ப்பால் பல குழந்தைகளின் உயிரை காப்பாற்றும் என்றும் உங்களால் தானம் செய்ய முடிந்தால் நிச்சயம் செய்யுங்கள் என்றும் பதிவிட்டிருந்தார். ஜுவாலாவின் செயலுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். பஞ்சாப் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆய்வு செய்தார். அங்குள்ள குர்தாஸ்பூர் பகுதிக்கு சென்ற ராகுல் காந்தி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராம மக்களை சந்தித்தார். பின்னர் டிராக்டரில் சென்று சேதமடைந்த விவசாய நிலங்களை ஆய்வு செய்தார். அவரிடம் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை கூறினர். சூதாட்ட செயலி நிறுவனத்தின் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் நடிகையும் அரசியல்வாதியுமான மிமி சக்கரவர்த்தி டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். 1xbet என்ற சூதாட்ட செயலி சட்டவிரோத பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அதன் விளம்பரங்களில் நடித்த ஷிகர் தவான், சுரேஷ் ரெய்னா உள்ளிட்டோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டதால் டெல்லி அலுவலகத்தில் ஆஜராகினர். இந்நிலையில் மிமி சக்கரவர்த்தியையும் திங்கட்கிழமை ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் அவர் விசாரணைக்கு ஆஜரானார். பெரம்பலூர் மாவட்டம் காருக்குடி கிராமத்தில் உள்ள ஐயனார் கோயிலை இந்து சமய அறநிலையத்துறை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2022ஆம் ஆண்டு ஊர் மக்கள் பங்களிப்புடன் ஐயனார் கோயில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கோயிலில் இந்த ஆண்டு திருவிழாவின் போது இருதரப்பு மக்களிடையே பிரச்சனை ஏற்பட்டு சமாதானம் செய்யப்பட்டது. இந்நிலையில் கோயில் தங்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அறநிலையத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்களும் இந்து முன்னணி அமைப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே அரசு புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்ட வீடுகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அழகாபுரியில் உள்ள நத்தம் புறம்போக்கு நிலத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பல ஆண்டுகளாக வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இப்பகுதியில் சமுதாய கூடம் கட்ட ஊராட்சி நிர்வாகம் சார்பில் வீடுகளை அகற்ற அதிகாரிகள் வந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சக்திவேல் என்பவர் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மெக்சிகோவில் சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் சோடா ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்தது. மெக்சிகோ நகரத்தில் உள்ள இஸ்டாபலாப்பா என்ற இடத்தில் இந்த சம்பவம் நடந்தது. சோடா பாட்டில்களை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று சென்றபோது திடீரென சாலையில் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதில் லாரியின் பின்பகுதி பள்ளத்திற்குள் சென்றது. சில நொடிகளில் அந்த லாரி முழுக்க உள்ளே புதைந்தது. இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வீட்டின் கதவை உடைத்து 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் டிவி உள்ளிட்ட பொருட்கள் திருடப்பட்டுள்ளன. கீழ வடகரையைச் சேர்ந்த ஷகிலா பானுவும் அவரது மகன் முகமது சாகுலும் ஞாயிற்றுக்கிழமை என்று வீட்டை பூட்டிக் கொண்டு வெளியே சென்றனர். மறுநாள் காலை வீடு திரும்பிய போது கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த நகைகளும் வீட்டு உபயோகப் பொருட்களும் திருடப்பட்டிருந்தன. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் விசாரணை நடைபெறுகிறது. சென்னை அடுத்த சிறுசேரியில் தீயணைப்புத்துறை சார்பில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறுசேரி சிப்காட் அருகே உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியின் போது 10வது மாடியில் சிக்கியிருப்பவர்களை தீயணைப்புத்துறை வீரர்கள் மின்தூக்கி மூலம் பாதுகாப்பாக மீட்பது குறித்து செய்து காண்பித்தனர். அதேபோல் 30 அடி உயரத்தில் சிக்கியவரை கயிறு மூலம் எவ்வாறு மீட்பது, மற்றொருவரை ஏணி மூலம் எப்படி மீட்பது என்றும் தீயணைப்பு வீரர்கள் தத்ரூபமாக செய்து காட்டினர். கோவை
மாவட்டம் இருகூர் அருகே தண்டவாளத்தில் 1.5 மாத ஆண் குழந்தை இறந்த நிலையில் கிடந்தது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராவுத்தூர் தரைப்பாலம் அருகே தண்டவாளத்தில் ஆண் குழந்தை உடல் சிதைந்த நிலையில் கிடந்துள்ளது. இது தொடர்பாக பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் வந்து உடலை மீட்ட காவல்துறையினர் 2 தனிப்படைகளை அமைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நாமக்கல்லில் பரப்புரை செய்ய அனுமதி கேட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தாவேக தலைவர் விஜய் டிசம்பர் 13ஆம் தேதி நாமக்கல் மாவட்டத்திற்கு வர திட்டமிடப்பட்டுள்ளது. மதுரை, வீரன் மற்றும் ராசிபுரம் பகுதிகளில் பரப்புரை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இதற்கு அனுமதி கேட்டு காவல் கண்காணிப்பாளரிடம் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர்கள் சதீஷ்குமார், செந்தில்நாதன் ஆகியோர் கடிதம் வழங்கியுள்ளனர்.